பஞ்சகவ்யா, மீன் அமிலம் அப்படி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போடாமையே செடிகள்லாம் வளர்க்கலாமா? நீங்கள் அப்படி வேறு எதுவும் யூஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. நான் பஞ்சகவ்யா, மீன் அமிலம் இந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டு காய்கறி கழிவுகளோட தண்ணி மட்டும்தான். வாழைப்பழத்தோல், வாழைக்காய் தோல், காய்கறி தோல், சாப்பிட்ற பழங்களோட தோல்கள், இது போக காய்கறி வெட்டும் போது டெய்லி அன்றாட காய்கறி கழிவுகள், இது போக நம்ம அரிசி கிடையாது, இந்த மாதிரி தண்ணிகளை தான் சேர்த்து வச்சு நான் ஏற்கனவே அது வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. டெய்லி செடிக்கு கொஞ்சம் காலை மாலை கொஞ்சம் கவனிச்சாலே போதுங்க. செடியில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இலை எதுவும் மாறி எதுவும் பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கா, காய்கறிகள் எதுவும் புழுகள் எதுவும் தாக்கியிருக்கா, அப்படி பார்த்தா மட்டும் போதும். நான் மாதத்தில் ஒரு தடவை என்ன பண்ணுவேன்னா, மஞ்சளும் காயமும் கரைச்சி எல்லா செடிகளும் கொத்த, இவ்வளோதான். இதை விட வேறு எந்த உரமும் நான் போட்டது கிடையாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செடி நல்லா